Hello friends. So last video பார்த்தீங்கன்னா நம்ம இந்த progress bar circular and horizontal progress bar வந்து indeterminate இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சேம் அந்த progress bar வந்து determinate இருந்துச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த progress வந்து நம்மளுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 10 எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து நம்ம மெயின் லூப்பில் ரன் பண்ணணும். ஸோ மோஸ்ட்டாக இந்த ஃபைல் ஆப்ரேஷன் ஏபிஐக்கள் எல்லாமே நம்மளுக்கு செப்பரேட் த்ரெட்டில் தான் கால் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம ஒரு நியூ த்ரெட் கிரியேட் பண்ணிட்டு ஸோ அந்த த்ரெட் வேல்யூ வந்து நம்ம 25 இல்லை 10 இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸோ த்ரெட்டிங் நம்ம இன்னும் கான்செப்ட் பார்க்கல, பட் த்ரெட் ஏன் யூஸ் பண்ண, ஸோ த்ரெட்னா என்ன அப்படிங்கிறது மெயினாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம மெயின் கோடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் இருக்குது. ஸோ ஃபார் லூப் வந்து 0 to 1000 வரைக்கும் நம்ம ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த 1000 வேல்யூ பிரிண்ட் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு அதுக்கு அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ த்ரெட் ஃபர்ஸ்ட் ஓவர் வியூ மட்டும் கொடுத்துறேன். ஸோ நம்ம டீப்பாக உள்ளே போகல. ஸோ இப்போ ஒரு ஃபார் லூப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபார் I equal to 0, I less than 10,000, I plus plus. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ நம்ம ஓகே ஜஸ்ட் நம்ம இப்போ சின்டாக்ஸ் மட்டும் ஸோ இது வந்து ஓகே இப்போ நம்ம மெயினாக இதை மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு ஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து 0 to 10,000 வரைக்கும் ரன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ எனக்கு இதுக்கு அடுத்த அந்த லைனில் வந்து ஒரு டோஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டோஸ்ட் மெசேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒன்ஸ் இந்த 10,000 லூப்பும் நம்மளுக்கு ரன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த டோஸ்ட் மெசேஜ் வந்து கால் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த கோடை வந்து பிளாக் பண்ணிக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ஃபார் லூப்போட ஐட்ரேஷன் ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சுனான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த நெக்ஸ்ட் டோஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிஐ கால் இங்கே பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இன்ஸ்டா இந்த ஃபாருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்து ஒரு ஏபிஐ கால் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஏபிஐ கால் இல்லை நெட்வொர்க் ஆப்ரேஷன் ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு அந்த ஏபிஐ கால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை ஃபெயிலியர் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு அதோட நெக்ஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம் மோஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஏபிஐ கால் வந்து தனியாக ஒரு த்ரெட்டில் கிரியேட் பண்ணுவோம். ஸோ தட் அதுக்கடுத்து இருக்கிற லைனில் இருக்கிற கோட் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரெட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். நம்ம த்ரெட் அப்படிங்கிறது செப்பரேட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு பேசிக்காக த்ரெட்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு நார்மலாக மெயின் த்ரெட்டில் தான் இது எல்லாமே ரன் ஆகும். ஸோ சிங்கிள் த்ரெட்டில் மெயின் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்மளுக்கு மெயின் த்ரெட்டில் ரன் ஆகும். ஸோ அந்த கோடை வந்து நம்ம பிளாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக செப்பரேட்டாக ஒரு த்ரெட்டை புல் பண்ணி ஸோ அந்த த்ரெட்டில் வந்து நம்ம அந்த ப்ராசஸ் வந்து ரன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மெயின் த்ரெட்டில் இருக்கிற கோட் அது வாட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்மளுக்கு செப்பரேட்டாக இங்கேருந்து நம்மளுக்கு தனியாக ஒரு த்ரெட் கிரியேட் ஆகிட்டு அந்த த்ரெட்டில் வந்து நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரே ஒரு பட்டன் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாப் பட்டன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாப் பட்டன் கிரியேட் பண்ணால் அந்த த்ரெட்டு கிரியேட் ஆகிட்டு ஸோ அந்த த்ரெட்டில் வந்து நம்ம ப்ரோக்ரஸ் பார் அப்டேட் பண்ணுற மாதிரி கட்ட போகிறோம். ஸோ நான் ஸ்டாப் அப்படிங்கிறத நான் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் அப்படிங்கிறதுல ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ரஸ் பார் இன்டெர்மினன்ட் கொடுத்தது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இன்டெர்மினன்ட் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இன்டெர்மினன்ட் ட்ரூன்னு இருந்துச்சுன்னா அது இருக்கும், ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இனிஷியலாக ப்ராக்ரஸ் வந்து நம்மளுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம ப்ரோக்ரஸ் வந்து இங்கே 0 அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸ் வேல்யூ நம்ம இங்கே கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், இல்லை நம்ம இந்த கோடிங்கில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுறனாலும் நம்ம இந்த மேக்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பட்டனுக்குள்ளே வந்து நம்ம ஒரு த்ரெட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரோக்ரஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒன்று வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து டம்மி வேல்யூ, ஸோ அதை லோக்கலாக அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு வேல்யூ வந்து வச்சுக்கலாம். ஸோ ப்ரைவேட் வேர் ஸ்டேட்டஸ், ஸோ இது வந்து ப்ரோக்ரஸ் பாரோட ஸ்டேட்டஸ் டினோட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். ஸோ இனிஷியலாக 0 அப்படின்னு இருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு டம்மி வேரியபிள் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த வேரியபிளும் சேம் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 0, ரெண்டுமே 0ல் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த யூசர் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு த்ரெட் வந்து கிரியேட் ஆகணும். ஸோ த்ரெட்டுக்கு வந்து நான் சின்டெக்ஸ் நம்ம பெருசாக பார்க்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு த்ரெட் வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஸோ த்ரெட்டுக்குள்ளே இந்த ஆப்ரேஷன் ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த த்ரெட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே த்ரெட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுறேன். ஸோ த்ரெட் அப்படின்ட்டு த்ரெட்டுக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரன்னபிள் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுப்போம். ஸோ இந்த ரன்னபிள் தான் வந்து நம்மளுக்கு இங்கே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரன்னபிள் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இந்த ரன்னபிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரன்னபிள்குள்ளே வந்து நம்ம என்ன கண்டிஷன் பிளேஸ் பண்ணுமோ ஸோ அந்த கண்டிஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு வைல் லூப் போட்டுக்கலாம்.
ஸோ while ஸோ அந்த மேலே இனிஷியலைஸ் பண்ண அந்த ப்ரோக்ரஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது மேலே இனிஷியலைஸ் பண்ணோம். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து 100 வர வரைக்கும் நம்ம இந்த த்ரெட்டை வந்து கண்டினியூஸாக ரன் பண்ண போகிறோம். ஸ்டேட்டஸ் while ஸ்டேட்டஸ் less than 100. ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்டேட்டஸ் வந்து less than 100 ஆச்சுன்னா again இந்த இது வந்து ரன் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த டம்மி வேரியபிள் வந்து நான் +10 கொடுக்குறேன். ஸோ 10 நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இனிஷியலாக 0ன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 10 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரெட்டை வந்து நான் ஒரு 10 செகண்ட் ஸ்லீப்பில் போட்டுறேன். ஸோ த்ரெட் டாட் ஸ்லீப். ஸோ அப்புறம் அந்த டிலே வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்மளுக்கு 2000 இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு செகண்ட் த்ரெட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த ஐட்ரேட் வந்து நம்மளுக்கு போகும். ஸோ தட் நம்மளுக்கு அந்த ட்ரான்சிஷன் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த த்ரெட்டை வந்து ரன் பண்ணுறது வந்து நம்மளுக்கு த்ரெட் ஆப்ரேஷன் வந்து நம்ம ட்ரை கேட்ச்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரையில் வந்து நான் இந்த த்ரெட்டு இந்த 2 வேரியபிளும் போட்டுக்கிறேன். ஸோ 10 த்ரெட்டு. ஸோ இதுக்கு வெளியே நம்ம கேட்ச் போட்டுக்கலாம். கேட்சில் வந்துட்டு அந்த த்ரெட்டு வந்து இன்டரப்ட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த எக்ஸெப்ஷன் கால் ஆகும். ஸோ இன்டரப்டட் எக்ஸெப்ஷன். ஸோ இதை வந்து பிரிண்ட் ஸ்டாக். ஸோ ஜஸ்ட் ஸ்டாக்கில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ த்ரெட் வந்து இப்போ பேசிக்காக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் செக் ஆகும். ஸ்டேட்டஸ் வந்து இனிஷியலாக 0ன்னு இருக்கும். ஸோ while loop ட்ரூவாக இருக்கும். ஸோ டம்மி வந்து 10 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ த்ரெட் வந்து ஒரு செகண்ட் வெயிட் பண்ணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த டம்மி வேரியபிளை ஸ்டேட்டஸ் காப்பி பண்ணிக்கிறோம். ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு டம்மி. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு, ஸோ இந்த வேல்யூ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ப்ரோக்ரஸ் பார் நம்ம வச்சிருக்க அந்த ப்ரோக்ரஸ் பாரோட ப்ரோக்ரஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ ப்ரோக்ரஸ் பார் டாட் ப்ரோக்ரஸ் ஈக்குவல் டு ஸோ நம்ம இந்த ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ப்ரோக்ரஸ் பாரோட ப்ரோக்ரஸ் வந்து இனிஷியலாக 0ன்னு இருக்கும். ஸோ தட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது while ஸ்டேட்டஸ் வந்து less than 100 இருக்கும், ட்ரூவாக இருக்கும். ஸோ டம்மி வந்து 10 இருக்கும். ஸோ த்ரெட் வந்து ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகிட்டு, ஸோ அடுத்த லைன் ஒரு செகண்ட் கழிச்சு நம்மளுக்கு வந்து இந்த டம்மியை ஸ்டேட்டஸில் அசைன் பண்ணிடுவோம். ஸ்டேட்டஸில் அசைன் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரோக்ரஸ் பாருக்கு வந்து நம்ம அந்த ஸ்டேட்டஸ் வச்சிடும். ஸோ தட் இப்போ ப்ரோக்ரஸ் பாரோட ப்ரோக்ரஸ் வந்து நம்மளுக்கு 10ன்னு காட்டும். ஸோ தட் இதே மாதிரி செகண்ட் டைம் while loop மாதிரி again ரன் ஆகும். ஸோ 20ன்னு காட்டும், 13 காட்டும். ஸோ ஒவ்வொரு செகண்டுக்கு நம்ம 10 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸோ இது வந்து த்ரெட் அப்படிங்கிறது. ஸோ இந்த த்ரெட்டை வந்து நம்ம கால் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ த்ரெட் டாட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் அந்த தனியாக கிரியேட் பண்ணிட்டு வேறு எங்கேயாவது ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது ஸ்டார்ட் பண்ணனாலும் நம்மளுக்கு அந்த த்ரெட் டாட் ஸ்டார்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ தட் ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து 100க்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து ரன் ஆகாது. த்ரெட் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ரஸ் பார் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்மளுக்கு எந்த ப்ரோக்ரஸுமே இல்லை. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாகின் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே லாகின் அப்படின்னு பட்டன் இருக்குது. ஸோ இல்லை ஒரு டவுன்லோட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த டவுன்லோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த த்ரெட் கால் ஆகும். ஸோ தட் இது 10, 20, 30 கரெக்டாக ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு கேப்பில் வந்துட்டு 10 நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ தட் ஒன்ஸ் நம்மளுக்கு இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதோட ஸ்டாப் ஆயிடும். ஸோ அங்கே அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. நம்மளுக்கு இந்த த்ரெட் ப்ராசஸ் வந்து 100 ஸ்டாப் ஆயிரும். ஸோ தட் இந்த while loop போட்டு நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஸோ இதே அப்படியே தான் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் ஆப்ரேஷன் பண்ணும்போதோ இல்லை டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த த்ரெட்டை வந்து 10 செகண்டுக்கு ஒரு டைம் கால் பண்ணும்போது, ஸோ அந்த இப்போ 100 MB ஃபைல் அப்படின்னு இருக்குன்னா, ஸோ இப்போ 200 MB ஃபைல் அப்படின்னு இருக்குன்னா, ஸோ நம்மளுக்கு 100 MB டவுன்லோட் ஆச்சுன்னா அந்த ப்ரோக்ரஸ் வந்து நம்ம 50 அப்படின்னு செட் பண்ணிடுவோம். ஸோ தட் 150 MB டவுன்லோட் ஆச்சுன்னா 75 அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிடுவோம். ஸோ தட் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த ப்ரோக்ரஸ் பார் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ப்ரோக்ரஸ் பாரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் அப்படிங்கிறது. ஸோ இதே வந்து நான் அந்த ப்ரோக்ரஸ் பாரை வந்து நான் அந்த ப்ரோக்ரஸ் பார் சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு இதே மாதிரி அந்த நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பதிலாக நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரவுண்ட் ஐக்கானில் வந்து நம்மளுக்கு அந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதோட வித் வந்து ஹைட்டும் நம்ம ஒன்ஸ் அகைன் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லேஅவுட் ஹைட் வந்து நான் 200 dp கொடுத்துக்கிறேன். ஓகே 200 150. ஸோ 150 அந்த dp கொடுத்துக்கிறேன்.
ஓகே, நான் ஒன் செகண்ட் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்டெர்மினன்ட் வந்து ஃபால்ஸில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இன்டர்டெர்மினன்ட் ட்ரூவாக இருக்கா ஃபால்ஸாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபால்ஸில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த இன்டர்டெர்மினன்ட் இல்லாமல் நம்ம கொடுத்துருக்க அந்த ப்ரோக்ரஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ரன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து நம்ம இன்டர்டெர்மினிஸ்டிக் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ஸோ மேபி இங்கே வந்துட்டு ப்ரோக்ரஸ் வந்து 0 மேக்ஸிமம் வேல்யூ 100 அப்படின்னு கொடுத்துருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து இன்டர்டெர்மினிஸ்டிக் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ப்ரோக்ரஸில் வந்துட்டு ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பார் வந்து நம்மளுக்கு இன்டர்டெர்மினண்டாக தான் பை டிஃபால்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த சர்க்குலரில் வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இது 75, 100 அப்படின்னு ரவுண்டாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நிறையா இருக்கும். ஸோ அந்த லைப்ரரிஸில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சர்க்குலர் பாரில் வந்து டிட்டர்மினிஸ்டிக் வேல்யூவோட டிட்டர்மினன்ட் வேல்யூவோட நம்மளுக்கு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு pretty neat UIலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நம்மளுக்கு இந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு லோட் ஆகிற கலர் ஒரு கலராகவும் இல்லை லோட் ஆகாத கலர் ரிமைனிங் டல் கலராகவும் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு ஸோ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு சர்க்குலர் வியூ வந்து இந்த சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பார் வந்து இன்டர்டெர்மினண்ட்டாக இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லீனியர் அந்த ப்ரோக்ரஸ் பார் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ.